பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்புல 1991 இருந்திருக்கேன். தேசத்தின் மேல ஒரு பற்று உள்ளதுனால அது உள்ளே வளர்ந்தோம். 2000க்கு அப்புறம் பிஜேபியில உறுப்பினர் ஆனோம். கிட்டத்தட்ட உறுப்பினராக இருந்து 2010 இருந்து ஒன்றிய துணைத் தலைவர், ஒன்றிய தலைவர், மாவட்ட செயலாளர், மாவட்ட ஓபிசி அணியோட மாவட்ட தலைவர்னு பல பதவிகளை வகிச்சிருக்கேன். இருந்தாலும் இப்ப அண்ணாமலைக்கு மோடி நம்ம மாநில தலைமையை விட்டு பின்வாங்கினதுக்கு அப்புறம் இங்க தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு கேள்விக்குறியாவே இருக்கு. இது வரையும் எங்களை மாதிரி மூத்த நிர்வாகிகள்லாம் இந்த வரையும் வீட்டிலே தான் உட்கார வச்சிருக்காங்க. இது வரையும் எந்த ஒரு மதிப்பும் எங்க உழைப்புக்கு மரியாதை கொடுக்கலங்கிற காரணத்தினால நாங்கெல்லாம் அதை விட்டு விலகி அண்ணாமலைக்கு ஆதரவாக நிற்கிறதா முடிவு பண்ணி நாங்கள் விலகி அண்ணாமலையோட ஆதரவாக. இப்போது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி தமிழ்நாட்டில் ஒரு சிறப்புமிக்க எதிர்கால தமிழகத்தில் உருவெடுத்திருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலையார் அவர்களை பின்தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்திலிருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்த சுயம் சேவர்களும் தற்போது ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடியவர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி அண்ணன் அண்ணாமலையார் தலைமையில் பி தி லீடர்ஸ் இங்க எல்லாருமே சமம், ஒரு புதிய தமிழகத்தை, ஒரு புரட்சிகரமான தமிழகத்தை, ஒரு நேர்மையான தமிழகத்தை, இந்த பாரதம் போற்றும் தமிழகத்தை, உலகிற்கே எடுத்துக்காட்டாக இருந்த இந்த தமிழகத்தை மீண்டும் உயிர்ப்பிப்போம். இந்த உலகிற்கே எடுத்துக்காட்டாக இருந்தது நமது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடை மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பிப்பதற்கு அண்ணன் அண்ணாமலையார்கள் மட்டுமே முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் பயணித்தோம். அதன் காரணமாக இந்த பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் ஒரு புனிதமான கட்சியாக எண்ணிதான் பயணித்தோம். இப்பவும் புனிதமான கட்சி தான், அதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாரத பிரதமர் உலகின் விஸ்வகுரு மோடிஜி அவர்களையே நாங்கள் குறை சொல்லி அரசியல் இயக்கத்துக்குள் வரவில்லை. தற்பொழுது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கொடியை அகற்றிவிட்டு அந்த புனிதமான கொடியை இந்த காவி துண்டிலே நாங்கள் மடித்து வைத்துவிட்டு எங்களுடைய புதிய இயக்கமான அண்ணன் அண்ணாமலையார் தலைமையில் நாங்கள் ஒற்றுமையாக அரியலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள மகளிர் முதல் முக்கிய நிர்வாகிகள் வரை இன்று முதல் அண்ணன் அண்ணாமலையார் தலைமையில் அவருடைய பி தி லீடர்ஸ் என்ற இயக்கத்தை நாங்கள் இணைய உள்ளோம். மீண்டும் ஒரு முறை, இறுதியாக ஒரு முறை, பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். வணக்கம். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் பயணம் செய்தோம். ஒரு சிறப்பான பயணம். அரியலூர் மாவட்டத்தை காவிகளின் கோட்டையாக மாற்றி அமைத்த வெற்றிகரமான அந்த பயணம், தலைமையில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக உண்மையாக உழைத்த தலைவனை, தமிழகத்தின் தங்கத்தை, தென்னகத்தின் சிங்கத்தை அண்ணன் அண்ணாமலையார் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதும், தொடர்ச்சியாக தங்களது வன்மத்தை கக்கி இந்த 4 அணி அண்ணன் அண்ணாமலையார் அவர்களை ஓரங்கட்ட வேண்டும், அண்ணன் அண்ணாமலையார் அவர்களின் ஆதரவர்களை ஓரங்கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தினால் இன்று பல்வேறு இடங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு கடுமையான தோல்வியை சந்தித்திருக்கிறது கடந்த தேர்தலில். அதை மீண்டும் உயிர்ப்பிக்கும் வகையில் தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பயணமாக வருங்கால இளைஞர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, தாய்மார்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குவதற்காக அண்ணன் அண்ணாமலையார் அவர்கள் வி தி லீடர்ஸ் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக விரைவில் கட்சியை ஆரம்பிக்க உள்ளார். அது சமயம் அரியலூர் மாவட்டத்தை முழுவதுமாக அண்ணன் அண்ணாமலையார் அவர்களின் கோட்டையாக உருவெடுப்பதற்காக இங்கே நான் முன்னாள் கூட்டுறவு பிரிவு மாவட்ட தலைவர், இன்னும் பல நிர்வாகிகள், இப்ப ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் செய்த நிர்வாகிகள் எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். இன்று முதல் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகி அண்ணன் அண்ணாமலையார் இயக்கத்தின் இந்த பேர் இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய இயக்கமாக மாற்றி காட்டுவோம். குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தை ஒரு சிறந்த மாவட்டமாக, தமிழகத்தின் முக்கியமான மாவட்டமாக, அண்ணன் அண்ணாமலையாரின் மாவட்டமாக மாற்றி அமைப்போம். அண்ணன் அண்ணாமலையார் வாழ்க. நன்றி. புல்லட் பாஸ்கரன் ஃபவுண்டேஷனுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் 2018 முதலாக கிளை தலைவரில் ஆரம்பமாகி சக்தி கேந்திர பொறுப்பாளர், வர்த்தக பிரிவினுடைய ஒன்றிய தலைவர், மண்டலினுடைய பொதுச் செயலாளர் ஆரம்பமாகி இன்று மண்டல் தலைவராக அரியலூர் மாவட்டம் ஆண்டிவனம் கிழக்கு மண்டல் தலைவராக வரை பொறுப்பு வைத்து வந்த நிலையில அண்ணன் இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய தரங்கட்ட மாவட்ட நிர்வாகத்தின் செயல்பாடு காரணமாகவும் மற்றும் அண்ணன் அண்ணாமலை அவர்களின் செயல்பாட்டின் மீது நம்பிக்கை கொண்டு இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகி வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் இணைந்து இன்று முதல் மக்கள் பணி ஆற்ற
ஆர்வமாக உள்ளேன். தரம் கெட்டன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ம். இந்த மாதிரி நீங்க பாதிப்புக்குள்ளா இருக்கீங்களா? என்ன ஏன் அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இங்க உள்ள முன்னாள் நிர்வாகிகள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் ஏற்கனவே வலம் வந்துட்டு இருக்குது. ஒரு கட்சி நிர்வாகிய ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறது, அவங்கள ரொம்ப நோக்கடிக்கிறது, ஒரு மூத்த நிர்வாகிகளுக்கான அங்கீகாரம் கொடுக்காத இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய செயல்களை நாங்க கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இதை எத்தனையோ முறை மாவட்ட தலைமைக்கும் மாவட்ட மையக்குழு மாநில தலைமைக்கும் எடுத்துரைத்திருக்கோம். அதற்கான எந்த ஒரு தீர்வுமே இது நாள் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கப்பெறல. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்ததே இல்லை. என் பேரு ரஞ்சித் குமார், ஆண்டிமடம் கிழக்கு மண்டல தலைவர் முன்னாள். நன்றி, வணக்கம்.